இந்த உலகில் ரொம்ப க்யூட்டான ரொம்ப காமான ஒரு விலங்கு எது கேட்டால் உடனே நம் நினைவுக்கு வரும் ஒரே விலங்கு பாண்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாண்டாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதோட ஹிஸ்ட்ரி, சயின்டிஃபிக் நேம், நேட்டிவ் பிளேஸ், பாடி ஸ்ட்ரக்சர், ஃபுட் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைல்ஸ், பேபி பாண்டாவை பற்றி டீட்டெயில்ஸு, லைஃப் ஸ்பேனு, இது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம பாண்டான்னு சொல்கிறதோட உண்மையான பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜைன்ட் பாண்டா. இதோட சயின்டிஃபிக் நேம் ஒன்று இருக்குது, அதுதாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா லியூரோபோடா மைனோலிஸ்கா. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒண்டி தான் காணப்படுது. சைனாவில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மலைப்பகுதி ப்ளஸ் மூங்கில் காடுகள் அதிகமாக எங்கெல்லாம் மூங்கில் இருக்கோ அங்கே ஒண்டி தான் இவங்களை பார்க்க முடியும். இவங்களோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். இது வந்து நேச்சுரலோட கம்ஃபர்டபுளாக இருக்கனால இந்த இதில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப காமானதுங்க, கோபமே படாது, ரொம்ப ஷை டைப் தான். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 அடி வரைக்குமே இருக்குங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 70 to 120 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இது ரொம்ப எந்த அளவு வந்து வளர்ந்தாலும் இது ரொம்ப செல்லப்பிராணி மாதிரியே இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, காட்டில் இருக்குமா அக்ரீசிவாக இருக்குது வேறு. அதாவது அக்ரீசிவ் எப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போடுறது வேறுங்க. அது கூட செல்ல சண்டையாக தான் இருக்கும், தவிர வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப குறும்புத்தனம் கொண்டது தான் இந்த பாண்டாக்கள் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா மிக தடிமையான ரோமம் இருக்கும். குளிர்கால பகுதியில் கூட அசால்ட்டாக இது வந்து வாழக்கூடியது தான். இதோட ஜாஸ், அதாவது பார்த்திங்கன்னா பற்கள், தாடைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எதுக்காக சொல்கிறேன்னா இது அதிகமாக மூங்கில தான் சாப்பிடும். மூங்கில வந்து ஈஸியாக கடித்து மெண்டு முழுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட இது இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இதோட தம்மு வந்து எக்ஸ்ட்ரா போன் இருக்குங்க. எது விஷயம்னா மூங்கில உடச்சி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோட தம்முலாம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாண்டா பார்த்திங்கன்னா ஒரு கரடி குடும்பத்தை சார்ந்தது தான். ஆனால் 99% பார்த்திங்கன்னா ஒன்லி மூங்கில் ஒண்டி தான் சாப்பிடுது. இது ஏன்னா இது வெஜிடேரியன், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 12 to 15 கிலோ வரைக்கும் மூங்கில சாப்பிடுங்க. இது அசால்ட்டாக சாப்பிட்டு முடிப்பார். அதுவே பார்த்திங்கன்னா 10 to 14 மணி நேரம் வந்து இன்னமும் சாப்பிட்றதா ஒரே வேலையே. அதை தவிர வேறு வேலையே கிடையாது. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இப்போ ஜூ அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஃப்ரூட்ஸு, கேரட்ஸு, ஆப்பிள், சுகர் கேன், அதாவது கரும்பு அது மாதிரி கொடுப்பாங்க. இதே காட்டில் பார்த்திங்கன்னா மூங்கில், தண்ணி அந்த மாதிரி தான் அவர் சாப்பிட்ற ஐட்டமே. இறைச்சி மிகவும் அரிது தாங்க. ஆமாங்க, செரிமான அமைப்பு பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு ஏற்ப தான் இதோட செரிமான அமைப்பு இருக்குது. இறைச்சின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவெல்லாம் இருக்காதுங்க. சின்ன பூச்சிகள் சில நேரத்தில் வேறு சின்னது, அதாவது எப்பயாச்சும் ரேர் தான். அதுவும் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் சொல்ல முடியாது. பாண்டா லைஃப் ஸ்டைல் பிஹேவியர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுதான். தனியாகவே வாழ விரும்பும். அதாவது எப்படின்னா இணை சேரும்போது ஒண்டி தான் 2 ஜோடியும் ஒன்றா சேருவான். மற்றபடி பார்த்திங்கன்னா தனியாக சுற்றுறது தான் இவங்களோட இது மைனர் மாதிரி தான் இவங்கெல்லாம் சொல்லலாம். அதுவே பார்த்திங்கன்னா மரம் ஏறுவதில் எக்ஸ்பர்ட்டு. செம்மையாக மரம் ஏறும், செம்மையாக கிளைம்பிங் பண்ணும். தண்ணியில் நீச்சல் பக்காவாக அடிக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகணும், அந்த பயமே வேணாம், பக்காவாக நீச்சல் அடிக்கிறது. அது மாதிரி டெய்லி ரொட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டு, ரெஸ்ட்டு, ஈட்டு, ஸ்லீப், இவ்வளோ தான். ஈட்டு ஸ்லீப், இந்த மாதிரி தான். ஈட்டு, ரெஸ்ட்டு, ஈட்டு, ஸ்லீப், ரிப்பீட்டு. ஈட்டு, ரெஸ்ட்டு, ஈட்டு, ஸ்லீப், இந்த தான் அவங்களோட தாரக மந்திரமே, வேறு எதுவுமே கிடையாது. ஸ்மெல்மாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சவுண்டும் அதிகம் தான். பாண்டா பேபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வெறும் 100 to 150 கிராம் தான் இருப்பாங்களே, அதுக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. அவன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, பிங்க் கலரில் அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ப்ளர் தான். இந்தமாதிரி பார்த்திங்கன்னா மதர் பாண்டா பார்த்திங்கன்னா மிகவும் சென்சிட்டிவாக வந்து பேபியை கேர் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா 1 to 2 வருஷம் வரைக்கும் அம்மா கூட தான் இவங்க இருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே அம்மா கூட தான். இல்லை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து சிங்கிள் பேபியும் வரும், சில ட்வின் பேபி கூட வரும். அப்படி ட்வின் பேபி வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரே பாப்பாவை தான் அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அந்த அம்மா மீதி பாப்பா அப்படியே ஒதுக்கி விட்ருவாங்க. இதே காட்டில் இருந்தால் அது வந்து செத்து போயிடும். இதே வந்து ஜூ அந்த மாதிரினா அந்த பாப்பாவை எடுத்து, அதாவது அந்த குட்டியும் எடுத்து பராமரிப்பாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், காட்டில் வாழ்கிறது பார்த்திங்கன்னா 15 to 20 வருஷம் கண்டிப்பாக வாழுங்க. இதே வந்து ஜூ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயட்டோட உணவு அதெல்லாம் கொடுக்கறனால 30+ வருஷம் கூட வாழ்ந்துருக்குங்க. நேச்சுரலாக பார்த்திங்கன்னா எனிமீஸ் யாருமே கிடையாது அவங்களுக்கு. எனிமீஸ் பார்த்தா ரொம்ப குறைவு தான் எனிமீஸ், நேச்சுரல் எனிமீஸு. பட் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு எதிரி இருக்காங்க, யாருமே இல்லை. இவங்களே தான் எதிரிங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இணை சேரும் போது வந்து ஆண் பெண் துணை தேடும் போது 2 சண்டை போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இவங்க ரொம்ப தாக்கிப்பாங்க. மற்றபடிலாம் அந்த அளவு தாக்கத்துக்குலாம் சான்ஸே கிடையாதுங்க.
பிக்கஸ்ட் எனிமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு காட்டு அடிக்கிறது, மனுஷன் வந்து தேவையில்லாமல் இப்போ காட்டில் போயிட்டு ஏதாச்சும் பண்ணி வேட்டையாடுறது, இந்த மாதிரி தாங்க பாண்டா இதாகுது. இப்போதைக்கு பாண்டா கன்வர்சேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஒரு காலத்தில் பாண்டா வந்து ரொம்ப 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 அழிஞ்சிட்டு வர இனமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன அரசு பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள், பாதுகாப்பு சட்டங்கள் போட்ட அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபாரஸ்ட்டு, ப்ரீடிங் சென்டரு, ஜூவில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ பாண்டாவோட எண்ணிக்கை வந்து இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பெரிய இடத்துல அவ்வளோ ஏசி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பாண்டா பார்த்ததுங்கன்னா மலேசியாவில் தான் நான் பார்த்தேங்க. அந்த வீடியோ தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாண்டா ஒரு அனிமல் மட்டும் இல்லைங்க, நேச்சுரல் பேலன்ஸை ஈக்குவலாக சமலைன் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் வீடியோ எல்லாம் சந்திப்போம். டாடா, பாய் பாய். பாண்டாக்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் கொண்டது. ஆனால் பாசம் வந்துச்சுன்னா விட்டு கொடுக்காதுங்க. தாயும் பிள்ளைகளும் சேர்ந்தா அந்த இடமே ஃபுல் அட்ராசிட்டி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுறதில்ல. பாண்டாவும் ரொம்ப முக்கியமான விலங்குங்க. இது குட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணி வளர்க்குங்க. அந்த குட்டியை விட்டு நகராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரம் ஏறுலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் விளையாட்டுத்தனமாக அந்தளவு இருக்குங்க. பாண்டா ஒரு அனிமல் மட்டும் இல்லைங்க, நேச்சுரல் பேலன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் வீடியோவுக்கு சந்திப்போம். டாட்டா, பை பை ஃபார் யுவர் தமிழ்.